என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ள. அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களோடு நான் உங்களை சந்திப்பதில் கடவுளுக்குள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த 7 மாதங்களை முடித்து 8வது மாதத்திலும் உங்களை என்னை சந்திக்க வைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அனைவரும் ஆண்டவரோடு சந்திக்கக்கூடிய முதல் நாள் காலை நேரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்மை சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து எவ்வளவு நன்மைகளை செய்து வந்தார். ஆண்டவர் பெரியவர். அவரை துதிக்கலாமா? துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. இணையில்லாதவனை, என்றென்றும் என்னோடு இருப்பவரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அன்னாளை அண்டினோர்க்கு ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அன்னாளை அண்டினோர்க்கு ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கடவுளை இந்த நாளிலே நாம் துதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு அருமையான பாக்கியமுள்ள வாழ்வு. இந்த வாழ்வுக்கு நீங்களும் நானும் தகுதியே இல்லை. ஆனாலும் கடவுள் தம்முடைய இலவச கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளிலே நம்முடைய திருச்சபையினுடைய மையப்பொருளாக இந்த அருமையான வார்த்தை உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று உங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது அவருடைய வாழ்க்கை குறுகி போனது. அவர்கள் உடைமைகளெல்லாம் அழிந்து போய்விட்டது. அவனுடைய உயிரினங்களெல்லாம் அழிந்து போய்விட்டது. எல்லாம் இழந்த நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக, சாபத்துக்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய சந்ததி இன்றைக்கு நாம் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அநேக பாடுகளை, அநேக பொய்யான காரியங்களை, அநேக துன்மார்க்கமான செயல்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்க இருக்கும் ஆசீர்வாதத்தை அவர் திட்டமிட்டு விட்டால் அதை உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடாமல் பாதுகாத்து கொள்வார். இங்கே இஸ்ரவேல் மக்களை பார்த்து 1000 மடங்கு, ஆதியாகமம் 15:5 பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வந்து, நீ இந்த வானத்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து பெருகச் செய்தார். அதுபோலவே ஆண்டவருடைய பக்தனாகிய சாமுவேல் 2 சாமுவேல் 24:3 சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை 100 மடங்கு பெருகுவாய் என்று சொல்லும். இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது அறம் சார்ந்த வாழ்வை குறிக்கிறது. இன்றைக்கு பண்டைய சமுதாயத்தில் சோறும் நீரும் ஒரு விற்பனை பொருளாக பார்க்கப்படவில்லை. ஆனால் இன்று எல்லா ஊர்களிலும் உணவகங்கள், விடுதிகள் பெருகிவிட்டன. உயிர்காக்கும் குடிநீரும் விற்பனை பொருளாக மாறிவிட்டது. தமிழர் பண்பாட்டிலே வறியாருக்கு சோறிடுதல், உணவிடுதல் என்பது வெறும் கடமையாக அல்லாமல் அறத்தின் ஆக்கச் செயலாக, கோட்பாடாக வலியுறுத்தப்படுகிறது.
இன்றைக்கு தூய ஆவியின் அருளை அடையாளமாக இந்த செயல்கள் வலியுறுத்துகிறது. கர்த்தர் பாலைவனத்தில் அலைந்து இருந்த நாடோடி மக்களான இஸ்ரவேல் மக்களுக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்வை விட உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் 1000 மடங்கு பெருகும். இன்றைக்கு இந்த மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய கடவுள் உங்களை 1000 மடங்கு செல்வத்திலும், உங்களுடைய போக்கிலும், உங்களுடைய பிள்ளைகளிடத்திலும், உங்களுடைய குடும்பத்திலும், செய்கின்ற வேலையிலும், உங்கள் பொருளாதாரத்திலும், உங்களுடைய உணவிலும், ஆகாரத்திலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதம் அது ஒருவேளை நீ தணிக்கப்பட்டவனாக, உணவில்லாத, பொருளாதாரத்தில் குறைவுள்ளவனாக, படிப்பில்லாதவனாக, வேலை இல்லாதவனாக காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உன்னை 1000 மடங்கு நான் பெருகச் செய்வேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, இதை சொல்கிறவர் நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்கிறார். அவர் சொன்னால், ஆண்டவரே இந்த உலகம் நிற்கும், அவர் கட்டளையிட்டால் எல்லாம் நடக்கும் என்று வேதத்தில் நமக்கு அறிந்து கொள்ளுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலை மாதம், சுதந்திரம் பெறுகின்ற ஒரு மாதம், சுதந்திர காற்றை சுவாசிக்க நாம் முற்படுகின்ற ஒரு காலம். இந்த சுதந்திரம் இன்றைக்கு சுயாட்சியாக, சுதந்திரமாக நீங்களும் நானும் வாழக்கூடிய கிருபையை கடவுள் கொடுத்துரு. அதுதான் ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரப்போகிற 15ஆம் தேதி சுதந்திர தினம் நாம் கொண்டாடுகிறோம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஒடுக்கப்பட்ட காலங்களை விட அதற்கு இணையாக 1000 மடங்கு விடுதலையை தேவன் நமக்கும், நம்முடைய சந்ததியாருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், குடும்பங்களுக்கும், திருச்சபைக்கும் அவர் நேரிய வழியிலே தருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் இந்த நாளிலே பெற்று வாழ திரியேக தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும். என் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் 1000 மடங்கு பெருகி தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுடைய சந்ததியை மாத்திரமல்ல, எங்களுடைய உடல் பொருள் ஆவி மாத்திரமல்ல, செல்வங்கள் எல்லாவற்றையும் நீ பெருக்கி கொடுக்கிறீர் 1000 மடங்கு. ஆண்டவருடைய கிருபை இந்த மாதம் முழுவதும் எங்கள் தேசத்துக்கு, தமிழகத்துக்கு குறிப்பாக ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற ஒரு விடுதலையின் மாதமாக இருக்க உதவி செய்யும். ஆகவே தான் இந்த மாதம் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் என்று வாழ்த்துகிறீர் சாமி. அந்த